ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையலில் ஒரு சூப்பரான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, நண்டு ஒன்று உள்ளே சேர்க்கணும். நண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறினோடனே வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய், நண்டும் முருங்கைக்காவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கின உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா. இந்த மசாலாவில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே வீட்டில் அரைக்கிற வீட்டு குழம்பு தூள், நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு. இப்போது கொஞ்சம் நல்லா இது கொதித்து வந்த உடனே லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்தில் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொதித்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எவ்வளோ சூப்பராக அங்கே பாருங்கள், கிரேவி அப்படியே நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்து நல்லா உடையிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.